அந்த அழகான காட்டுல சீதான்ற ஒரு குருவி ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. சீதா குருவி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. அதனால சீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. முட்டையிலிருந்து குழந்தை வெளியே வரத்துக்குள்ள நம்ம போய் கொஞ்சம் உணவு எடுத்துட்டு வந்துடலாம். இருட்டாயிடுச்சுன்னா உணவு கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி நினைச்ச சீதா குருவி உணவு தேட அங்கிருந்து பறந்து போச்சு. சீதா குருவி இப்படி உணவு தேடிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ராணிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சீதா, கேள்விப்பட்டியா விஷயத்த? நேற்று நைட்டு நம்ம காட்டில் ஒரு குள்ளநரி வந்திருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் வேற ஒரு காட்டுக்கு போயிட்டுருக்காங்க. என்ன ராணி அக்கா சொல்கிறீங்க? நம்ம காட்டில் நரி வந்திருக்கா? ஐயோ, அது ரொம்ப பயங்கரமான விலங்காச்சே. இப்போ என்ன பண்ணுறது? நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முட்டையிட்டேன். குழந்தை முட்டையிலேருந்து வெளியே வர வரைக்கும் என்னால் எங்கேயுமே போக முடியாது. என்ன பண்ணுறது சீதா? அந்த நரி வந்ததால் எல்லா பறவைகளும் பயந்துட்டு இருக்காங்க. நானும் ரகுவும் இன்னைக்கு ராத்திரியே இந்த காட்டை விட்டு போக போகிறோம். சரி ராணி அக்கா, நீங்கள் எல்லாரும் பார்த்து போங்க. நான் என் முட்டையிலேருந்து குழந்தை வெளியே வந்ததும் உடனே இங்கேருந்து கிளம்பிடுவேன். அப்படிதான் பண்ணு சீதா. முட்டையிலிருந்து குழந்தை வெளியே வந்த உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு, சரியா? சரி ராணி அக்கா, என்னுடைய முட்டை தனியா இருக்கும், நான் கிளம்புறேன். சீதா குருவி ராணி கிட்ட இப்படி பேசிட்டு தன்னுடைய கூட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. எனக்கு அந்த குள்ளநரிய நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. என் முட்டைய நான் ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். சீதா இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க வந்த குள்ளநரி சீதா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு குருவி, நான் நேத்துதான் இந்த காட்டுக்கு வந்தேன். எனக்கு நண்பன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. நீயாச்சும் எனக்கு நண்பனாயிரு. ஏய் நரியே, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு. கண்டிப்பா நீ என் முட்டைய திருடதான் இங்க வந்திருப்ப. இங்க இருந்து போல உன் காலை ரெண்டும் உடைச்சிருவேன். போயிடு. இல்ல இல்ல குருவி, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. கண்டிப்பா நான் உன் முட்டைய திருடி சாப்பிட வரல. எனக்கு நண்பன் இல்லையேட்டு தான் நான் உன்கிட்ட வந்தேன். நீயும் என்ன எப்படி திட்டுற பாத்தியா? உன் முட்டைக்கு நான் பாதுகாப்பா தான் இருப்பேன் குருவி, என்ன நம்பு. இங்க பாரு நரி, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு. சீதா குருவி இப்படி கோவமா பேசினதும் அந்த நரிக்கு பதில் பேச முடியாம அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் அதே காட்டுல வாழ்ந்துட்டு வர மோசமான மதிக்கழுகு உணவு தேடி காடு முழுக்க அலைஞ்சிட்டு இருந்தது. அந்த சமயம் சீதாவோட கூட பார்த்ததும் அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. ஏ குருவி, ஒழுங்கா உன்னுடைய முட்டைகளை கொடுத்துடு. அப்படி இல்லைன்னா உன்னையும் சாப்பிட்டுட்டு உன்னுடைய முட்டைகளையும் சாப்பிட்டுடுவேன். கழுகண்ணா, தயவு செய்து எங்களை விட்டுடுங்க. என் முட்டைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்துட்டு வரேன். இங்க இருந்து போயிடுங்க கழுகண்ணா. இங்க பாரு குருவி, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் சொல்றதான் நீ கேட்டாகணும். நான் ரொம்ப கொலை பசியில இருக்கேன். ஒழுங்கா உன்னுடைய முட்டைகளை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம இந்த இடத்த விட்டே பறந்து போயிடு. சீதா குருவி எவ்வளவோ சொல்லியும் அந்த மோசமான கழுகு காதுல வாங்காம முட்டைய சாப்பிட பக்கத்துல வந்துச்சு. அந்த சமயம் அங்க வந்த நரி கழுகு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? என்னுடைய நண்பனோட முட்டையே நீ எடுத்து சாப்பிட இங்க பறந்து வந்திருக்கியா? ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்ல உன் ரக்கைய கடிச்சு கொதறிடுவேன். ஏ நரியே, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு. இல்ல உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. நான் அந்த முட்டைய சாப்பிட்டே தருவேன். கழுகு இப்படி பேசினதும் நரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அதனால கழுக புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சது. நரி, என்ன அடிக்காத. நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். இப்படி அடி வாங்கின அந்த கழுகு வலி தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு வேகமா பறந்து போயிடுச்சு. நரியண்ணா, நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலினா கண்டிப்பா அந்த கழுகு எங்களை சாப்பிட்ருக்கோம். எங்களை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
நண்பர்களுக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு? உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை வந்து காப்பாத்துவேன். இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. இப்படி பொழுது விடிஞ்ச உடனே நரி பக்கத்துல இருந்த கிராமத்துக்கு போச்சு. அங்க இருந்த வீட்ல ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு வேகமா காட்டை நோக்கி ஓடி வந்துச்சு. சீதா, காலையில இருந்து உன் முட்டைய அடகாத்துட்டே இருக்கியே, உனக்கு பசி எடுக்கல? இந்தா இந்த சப்பாத்திய சாப்பிடு. நரியண்ணா, நான் காலையில இருந்து சாப்பிடாம பசியில இருந்தேன். இந்த சப்பாத்தி எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உணவு தேட வெளியே போயிருப்பேன் நரியண்ணா. இன்னைக்கு என் முட்டையில இருந்து குழந்தை வெளியே வர போறான், அதனாலதான் கூடவே இருக்கேன். ஓஹோ, அதான் விஷயமா சீதா? சரி சரி, இந்தா இந்த சப்பாத்திய முதல்ல சாப்பிடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சீதா கிட்ட இப்படி பேசின நரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தது இன்னைக்கு நடக்க போகுது. சீதாவோட முட்டையில இருந்து இன்னைக்கு குழந்தை வெளியே வரப்போகுது. அத நான் சாப்பிடாம விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, சீதாவையும் நான் சாப்பிட்டுடுவேன். அதே சமயத்துல சீதாவோட முட்டையில இருந்து குழந்தை வெளியே வந்துட்டான். அத பார்த்த சீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. தங்கம், நீ முட்டையில இருந்து எப்ப வெளியே வருவன்னு நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்படியே நேரம் போனதால ராத்திரியும் ஆச்சு. அந்த சமயம் ராணிக்காகவும் ரொம்ப வேகமா சீதா கிட்ட பறந்து வந்துச்சு. சீதா, முட்டையில இருந்து குழந்தை வெளியே வந்துட்டானா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா வா, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். எதுக்காக ராணி அக்கா இவ்ளோ அவசரப்படுறீங்க? என்னாச்சு? சீதா, எனக்கு தெரியும் அந்த நரி உன்கிட்ட நட்பா பழகிட்டு இருக்கிறது. அது ரொம்ப மோசமான நரி. இங்க இருந்து வா, சீக்கிரமா கிளம்பிடலாம். ராணி அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நரி அவ்வளோ மோசமானது இல்ல. எனக்கு அது நிறைய உதவி பண்ணிருக்கு தெரியுமா? சீதா, அந்த நரி ரொம்ப தந்திரமானது. அதனாலதான் உன்கிட்ட உதவி பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. அத பத்தி பக்கத்து காட்டுல எவ்வளோ விஷயம் சொல்றாங்க தெரியுமா? வேணாம் சீதா, நம்ம இங்க இருந்து போறதுதான். ராணிக்காக சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட சீதா குருவி உடனே அவங்க பையனை அழைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் பறந்து போனாங்க. இப்படி இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த மோசமான நரி சீதா குருவி இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அடச்ச, இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடுச்சே. நம்ம வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த சீதா குருவி இங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி வந்த அந்த நரிக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அதனால எதுவும் செய்ய முடியாம அந்த இடத்த விட்டு பசியோட நடந்து போச்சு.